மேலே இருப்பவனுக்கு இணங்கி சென்று விடு என்கின்ற அந்த பக்தியை நம்மிடம் திணித்தார்கள். அரசங்கிட்ட பக்தியா இருக்கணும், ஆண்டவங்கிட்ட பக்தியா இருக்கணும், அப்பா கிட்ட பக்தியா இருக்கணும், நிலவுடைமையாளங்கிட்ட பக்தியா இருக்கணும். எல்லா பக்தியுமாக சேர்ந்து உன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு தவறான தத்துவத்தை, அதிலையும் பகவத்கீதை போன்றவை என்ன சொன்ன, நீ செய்யற பணி உன் கடமை, பலனை எதிர்பார்க்காதன்னு சொன்னது. உலகத்துல பலனை எதிர்பார்க்காத பணி என்ன இருக்கிறது? சொல்லுகின்ற பிராமணனுக்கு தட்சணை கொடுக்கலன்னா தட்டில பணம் போடுங்கன்னு நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு இருக்காங்க. உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க. பிராமணனுக்கு ஊதியம் போக வேண்டும். தட்சணை இல்லாமல் புரோகிதம் உண்டா? தானம் இல்லாமல் பிராமணியம் உண்டா? நீங்க அரசன் ஆட்சி செய்யற வரி வாங்காம அரசன் ஆட்சி செய்வானா? கொள்ளையடிக்காமல் ஆட்சி செய்த மன்னன் எவனாவது உண்டா? ஒரு வியாபாரி லாபம் வியாபாரம் செய்வானா? அப்ப எல்லாருக்கும் அவன் ஊதியத்துல அவனுக்கு லாபம் வேணும். ஆனால் உடலுடைப்பு செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அதை எதிர்பார்க்காதேன்னு சொல்றான். நான் கஞ்சி குடித்தா குடிச்சிட்டு போ, கொடுக்கலன்னா இன்னைக்கு இல்ல விதின்னு சொல்லிட்டு போ. இதுக்கு இணங்கி போகின்ற ஒரு மனநிலையை, ஒரு சமூக மனநிலையை, உளவியலை நமது பண்பாடு என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு விட்டது. பெரியார் தாக்கியது அந்த பண்பாட்டை தான். அவர் விதைத்தது ஒரு பண்பாட்டு புரட்சி என்பதை புரிந்து